வணக்கம் அன்பர்களே, இது உங்கள் கதை கேட்கலாம் அலைவரிசை. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதையோட தலைப்பு திரும்பி வா தீபா. எழுதியவர் அனுராதா ரமணன் அவர்கள். வாங்க கதை கேட்கலாம். கை வலித்தது தீபாவுக்கு. ஒருத்தி ஒரே மாதிரியான கடிதத்தை எத்தனை முறைதான் எழுதுவாள்? அன்புள்ள வாசுவுக்கு. அவள் இப்படி ஆரம்பித்த போதே அவள் அம்மா சு என்று மிரட்டினாள். இதான் இப்படி தலையில் அடிக்கிறாப்புல புருஷன் பேரை எழுதுறதுனாலதான் மாமியார் மாமனார்கிட்ட வாங்கி கட்டிக்கிறே. அவருக்கும் தன் மேலே எரிச்சல் வரும். தீபாவின் தாய் அவர் என்று மரியாதை ததும்ப அழைத்தது மாப்பிள்ளை வாசுவைத்தான். அம்மா, இப்ப அதுவா முக்கியம்? நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதை இப்படி பேரை சொல்லி கூப்பிட்டு எழுதினாத்தான் சுதந்திரமா சொல்ல முடியும். அவரும் அமெரிக்காவில் இருந்தப்ப எல்லாம் இதை பற்றி ஒன்றுமே சொன்னதில்லை. அஃப்கோர்ஸ் வேற எத்தனையோ விஷயங்களுக்காக எல்லாம் சண்டை போட்டிருக்கோம். அம்மா பெண்ணின் வாதத்தை ஏற்றுக்கொள்வதாகவே இல்லை. இதெல்லாம் தான் சைக்காலஜிக்கலாக ஒரு மனுஷனை அட்டாக் பண்ணும். அமெரிக்காவில் இருந்தா என்ன, ஆஸ்திரேலியாவில் இருந்தா என்ன, சராசரி இந்திய கணவனோட இரத்தத்திலேயே ஊறிப்போன எதிர்பார்ப்புகளிலே இதுவும் ஒன்று. தீபா ஆரம்பித்த கடிதத்தை தொடராமலேயே கசக்கி எறிந்தாள். அப்பா அவளை பரிதாபமாய் பார்த்தார். எல்லா தகப்பன்களையும் போல ராமநாதனும் மகளின் மீது பாசத்தை மலை போல குவித்து வைத்திருக்கிறார்தான். விமலாவுக்கும் பெண்ணிடம் பிரியம் இல்லாமல் இல்லை. அதைவிடவும் பயம். எங்கே பெண்ணை மாப்பிள்ளையும் அவனைச் சேர்ந்தவர்களும் வேண்டவே வேண்டாம் என்று ஒதுக்கியே வைத்து விடுவார்களோ என்கிற பயம். இதுதான் அதிகமாக இருந்தது. குட்ட குட்ட குனிய வேண்டும் என்று மகளுக்கு பாடம் புகட்டினாள் விமலா. குனிய குனிய குட்டுவதே அவர்களது வழக்கமாகிவிட்டது என்று புலம்பினாள் தீபா. பொண்ணை ஓஹோன்னு படிக்க வச்சே, இப்போ அது ஆகாசத்தில் ஏறி உட்கார்ந்துண்டு அதட்டுறது. இது அப்பாவை பெற்ற பாட்டி. மாமியார் மாமனாரை அனுசரித்து வாழ தெரியாத பொண்ணுங்க எல்லாம் என்னத்தை படித்து என்னத்தை கிழிச்சி. இது அத்தை. அவளுக்கு தான் வலிய வந்து கேட்டும் தன் பிள்ளைக்கு பெண்ணை தராமல் அமெரிக்க மாப்பிள்ளையை தேடிக்கொண்டு தம்பி போனதில் கழுத்து மட்டும் குறை. நல்லதா போச்சுன்னு நினச்சிக்கோ. இந்த மாதிரி கூறுகட்டு இவ பிறந்த வீட்டோட வந்து உட்கார்ந்தா நம்ம பையன் பாவம் என்ன பண்ணுவான்? கன்னத்தில் அரைகிற மாதிரி இங்கிலீஷில் பேசுகிறா பாரு. இதில் ஒரு வார்த்தை தாங்குவானா நம்ம பிள்ளையாண்டான்? இது அத்தை புருஷன். ஆக மொத்தம் அந்த குடும்பமே தீபா இனிமேல் என்ன செய்ய போகிறாள் என்று மத்தியான நேரத்து மெகா சீரியல்களை தொடர்ந்து பார்த்து குழம்பி போன பெண்கள் மாதிரி சிண்டை பீத்து கொள்ள, இத்தனை பேர் வாய்க்கும் பெரியதொரு பூட்டாக போட வேண்டும் என்பதற்காகவே விமலா மகளை திருப்பி அனுப்புவதிலேயே குறியாக இருந்தாள். அவளுக்குள்ளும் வாசுவின் மீது வருத்தம் இல்லாமல் இல்லை. உலகத்தில் எத்தனையோ அம்மா கோண்டுகளை பார்த்திருக்கிறாள் அவள். அவ்வளவு ஏன், பெண்டாட்டியின் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசாத ராமநாதனே இன்னமும் அம்மா குரலை உயர்த்தினால் ஒரே தாவலாக அந்த பக்கம் தாவி விடுவார். அதையும் விமலா வெட்கத்தை விட்டு மகளிடம் எடுத்து சொல்லாமல் இல்லை. புருஷாலோட வீராப்பெல்லாம் ராத்திரி வரைக்கும் தாண்டி. இப்போ உங்கள் அப்பாவையே எடுத்துக்க. அவரோட அம்மா தலையை காணுற வரைக்கும் விமல் விமல்னு என் புடவை தலையப்பை பிடிச்சுக்கிட்டே சுற்றுவார். அம்மாவை பார்த்துட்டா போதும், மனோகரா சிவாஜி தான் ஆகான்னு பொங்கி எழுந்துருவார். ஏதோ அம்மா அப்பாவோட ஒரு மாதம், மீதி 11 மாதமும் உங்கள் ராஜ்யம்தானே. அதெல்லாம் இல்லைம்மா. வாசுவோட அம்மா சந்திரமண்டலத்தில் இருந்தாலும் பிள்ளைய ரிமோட் கண்ட்ரோல்லே ஆட வைப்பா. உனக்கு தெரியாது. முதல் தடவை தீபா சொன்னபோது விமலாவுக்கு பெற்ற வயிறு கொதித்ததுதான். கல்யாணத்திலேயே சம்பந்தி மனிதர்களின் சுயரூபம் தெரிந்துவிட்டது. வாசுவின் பெற்றோருக்கு அவன் ஒரே பிள்ளை. ஆரம்பத்தில் எங்களுக்கு என்ன வேண்டும், பையனுக்கு பெண்ணை பிடித்திருந்தால்
உங்கள் வீட்டு கூடத்தில் வைத்து கல்யாணத்தை செய்தாலும் சரி என்றுதான் சொன்னார்கள். முகூர்த்தம் முடிவதற்குள் அல்ப விஷயங்களுக்கெல்லாம் சண்டை. உயர தூக்கி போட்ட கொண்டையும் லிப்ஸ்டிக்குமாய் படு ஸ்மார்ட்டாய் இருந்த சம்மந்தி அம்மாள் போயும் போயும் முகூர்த்தத்துக்காக வாங்கிய பட்டுப்பாயில் புதுமண தம்பதியின் பெயரை போடவே இல்லை என்று ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பித்தாள். அடிக்கொரு தரம் மணமேடையிலிருந்து நகர்ந்து போய் ரோடு இன்ஜின் கணக்காக ஊதி தள்ளிவிட்டு வந்த வாசுவின் தந்தை கல்யாண சீர்வரிசையில் வைத்திருந்த ஆஃப்டர் ஷேவ் லோஷனை அலட்சியத்துடன் எடுத்து பார்த்து, பிளடி ஃபூல்ஸ், ஒரு ஃபாரின் லோஷனை வாங்கி வைக்க தெரியவில்லையா என்று வார்த்தைகளை கடித்து துப்பினார். கல்யாணம் என்றால் இதெல்லாம் சகஜம். ஆனால் மாப்பிள்ளையாகப்பட்ட வாசுதேவன் மட்டும் கம் என்று ஸ்வீங்கம் என்றபடி முகூர்த்த வேட்டியும் மாலையுமாக நின்று கொண்டிருந்தான். நல்ல சிவப்புதான், கழுக் முழுக்கென அமுல் பேபி போன்ற முகம்தான். அணிந்திருந்த ரிம்லெஸ் மூக்கு கண்ணாடி அவனை மேலும் அறிவுஜீவியாக காட்டியதுதான். தீபாவும் நல்ல நிறம், தொட்டால் கன்றி போகும் மென்மை, களையான முகம். இந்த நாளைய பெண்கள் போல கொடியிடையாய் இருந்தால்தான் அழகு என்கிற அசட்டுத்தனமான எண்ணத்தில் பஞ்சத்தில் அடிபட்டாற்போல மெலிந்து வைக்காமல் அவனுக்கேற்றாற்போல சற்றே பூசினாற்போல் பளிச்சென இருந்தாள். ஜோடி பொருத்தமே திருஷ்டி படராப்புல இருக்கு, சுத்தி போடுடி விமலா. இப்படி ஒருத்தரை போல அத்தனை பேரும் தான் சொன்னார்கள். பிரச்சனையே பூதாகரமாய் விஸ்வரூபம் எடுத்தது மாலை வரவேற்பு முடிந்து சாப்பிட போகும்போதுதான். வாசுவின் அப்பா ஜனார்த்தனம்தான் ஆரம்பித்து வைத்தார். ஆமா, நாங்க இறங்கி இருக்கிற மாடியில ஒரு ரூம்ல படுக்கை அலங்காரம் எல்லாம் ஜரூரா நடந்துட்டுருக்கே, யாருக்கு? அதிர்ந்து போய் விட்டார்கள் ராமநாதனும் விமலாவும். என்ன இப்படியொரு சந்தேகம்? நம்ம குழந்தைகளுக்குத்தான். ஜனார்த்தனம் மனைவி பக்கம் திரும்பினார். நீலா, இவங்க என்னமோ சொல்றாங்க, என்னன்னு கேளேன். காலையில் நடந்த சண்டையின் தொடர்ச்சிதான் இரவு சாந்தி முகூர்த்தத்தில் வெடிக்கிறது என்று நினைத்த தீபாவுக்கும் அவளது பெற்றோருக்கும் இல்லை இல்லை, இது வேற மாதிரியான ரகளை என்பது புரிய கொஞ்ச நேரம் ஆயிற்று. எதுக்கியா இத்தனவு செலவு பண்ணி ரூமை டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கீர்? எந்த காலத்தில் இருக்கீர்? இப்படி இத்தனை பேர் நடுவில் ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறதாவது? சேச்சே, என் பையனுக்கு தெரிஞ்சா உம்மை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான். அப்ப தீபா எப்படியும் நாளைக்கு எங்கள் வீட்டுக்குத்தானே வரப்போறா. இன்னும் 10 நாள் தான் 2 பேரும் இங்கே இருக்க போகிறது. அதுக்குள்ள திருப்பதி, சுவாமிமலை, திருமணம் சேரி, இப்படி ஏகப்பட்ட பிரார்த்தனை இருக்கு. எல்லாம் அமெரிக்கா போய் இதை எப்படி கொண்டாடணுமோ அப்படி கொண்டாடிப்பாங்க. அதுக்கு நீரும் நானும் ஏன் இப்படி வியர்த்து விறுவிறுக்கணும்? தீபாவுக்கு மாமனாரின் பேச்சு மிக மிக நியாயமாகவே பட்டது. பின்னே என்ன, பெண் பார்த்து நிச்சயம் செய்து 10 நாளில் பத்திரிகை வைத்து 15ஆம் நாளில் திருமதி வாசுதேவ் ஜனார்த்தனன் ஆகிவிட்டாள். மனசுக்குள் இன்னும் கூட இவர்தான் இனிமேல் நம் கூடவே இருக்கப் போகிறவர் என்கிற எண்ணம் ஏற்படவில்லை. ஒரு சமயம் அந்த கழுக்முழுக் முகம் குழந்தைத்தனமாகவும், வேறு சில சமயங்களில் அறிவுக்கலையையும் மீறி ஏதோ ஒருவித மக்குத்தனம் தெரிவது போலவும் பிரமை தட்டுகிறது அவளுக்கு. ஒருத்தருக்கொருத்தர் சேர்ந்தாற்போல 4 வார்த்தை பேசிக்கொள்ளாமல் எப்படி ஒன்றாக ஒரே கட்டிலில் படுப்பது? அவள் அம்மாவை தனியே அழைத்து போய் எரிந்து விழுந்தாள். ஏம்மா இப்படி யாரையும் கேட்காம இதெல்லாம் செஞ்சீங்க? சி, இந்த காலத்தில் போய், ஐயோ, முதல்ல அந்த ரூமை இழுத்து பூட்டிட்டு வா, அசிங்கம். மகா முற்போக்குவாதி சம்பந்தியின் எதிரில் இப்படி பழம் பஞ்சாங்கமாய் நின்றதில் ராமநாதனுக்கு வருத்தம்தான். 10 நாட்களும் பஸ்ஸிலும் டூரிஸ்ட் வேனிலும் தளராய் அலைந்துவிட்டு வாடிப்போன மல்லிகைச்சரமாய் தீபா கணவருடன் அமெரிக்காவுக்கு கிளம்பிய போது ஆற்றாமை தாழாமல் விமலா மகளை தனியே அழைத்து போய் கேட்டாள். மாப்பிள்ளை எப்படிடி? எப்படின்னா, உன்கிட்ட பிரியமாக பேசுகிறாரா? சிரிச்சு சிரிச்சு.
அம்மா பக்கத்துல உட்கார்ந்து அம்மா மடியில படுத்து தூங்கிண்டே வந்தார். அம்மாவுக்கு பிளட் பிரஷர், நிறைய வேலை செய்ய முடியாது. அம்மா சின்ன வயசுல மாமியார் கிட்ட நிறைய கொடுமை அனுபவிச்சிருக்கா. அம்மா சமைச்சா இன்னைக்கு முழுக்க சாப்பிடலாம். எங்க அம்மா கிட்ட கேட்டு குடும்ப நிர்வாகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்கு. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட அம்மா கிட்ட பேசத்தான் பிடிக்கும். அம்மாவோட இங்கிலீஷ் பிரமாதமா இருக்கும். இதெல்லாம் தான் பேசினார். விமலாவுக்கு மகளின் பதில் ஏமாற்றமாக இருந்தாலும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் சிரித்து மழுப்பி, ஆமா போ, உங்க அப்பா கூட இப்படித்தான் ஆரம்பத்துல சொல்லிட்டே இருந்தார். அது ஒரு மாதிரியான குற்ற உணர்வு. எங்கே அம்மா பெண்டாட்டி வந்ததும் பிள்ளை தன்னை ஒதுக்கிடுவானோன்னு நினைக்க போறாளேங்கிற கில்ட்டி கான்ஷியஸ். விமலா எப்போதுமே இப்படித்தான். தன்னால் பதில் சொல்ல முடியாத சமாச்சாரங்களுக்கு எல்லாம் மனோதத்துவ ரீதிப்படி இப்படித்தான் இருக்கும் என்று ஒரு தீர்வு சொல்லிவிடுவாள். அந்த கணத்தில் தீபாவும் அப்படித்தான் நினைத்தாள். புத்தம் புதிதாக வேன் ஹுசேன் ரெடிமேட் ஷர்ட் போல இருந்த கணவனை பற்றி வேறு எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியவில்லை அவளால். இப்பொழுதோ, திருமணமான 8 மாதங்களில் என்னால் அம்மா அப்பாவை விட்டு பிரிந்து இருக்க முடியாது. மும்பையில் நல்ல வேலை கிடைக்கிறது. இந்தியாவுக்கே திரும்பிவிடப் போகிறேன் என்று வாசு மனைவியுடன் வந்துவிட்டான். அமெரிக்க மாப்பிள்ளை என்று விழுந்து விழுந்து சீர் செய்துவிட்டு இன்று அவன் ஈரோடு வந்து உட்கார்ந்ததில் தீபாவின் அத்தை குடும்பத்துக்கு பரம சந்தோஷம். விமலாவுக்கும் ராமநாதனுக்கும் வருத்தம்தான். ஆனாலும் அதையெல்லாம் வெளியே காட்டிக்கொள்ளாமல் மலர்ந்த முகத்துடன் ஏர்போர்ட் போய் பெண்ணையும் மாப்பிள்ளையையும் வரவேற்றனர். அங்கேயே பிரச்சனை ஆரம்பித்து விட்டது. அப்பா அவரோட அப்பா அம்மாவோட போகட்டும், நாம் நம்ம வீட்டுக்கு போகலாம். ஒரு டாக்ஸி பிடிங்க. என்னடி இது? விமலா தனிந்த குரலில் அதட்டினாள். ஆனால் தீபா விரைப்பாக நின்றாள். வாசுவோ அம்மாவை கண்ட மாத்திரத்தில் அவளது புடவை தலைப்பில் ஒளிந்து கொண்டான். சரி சரி, வந்ததும் வராததுமா 4 பேர் எதிரிலே சீன் கிரியேட் பண்ண வேண்டாம். எதுவானாலும் முதல்ல நம்ம வீட்டுக்கு வா, உட்கார்ந்து பேசுவோம். அப்புறம் உன் இஷ்டப்படி என்ன வேணும்னாலும் செய். இது நீலா. ஜனார்த்தனம் விமான நிலையத்தின் மேல்கூரையை பார்த்து கொண்டு நின்றார். நீ வாம்மா, முதல்ல நம்ம வீடு. எனக்கு மூச்சு முட்டாது, கொஞ்சமாவது ரெஸ்ட் வேணும். வேறு வழியில்லாமல் அந்த முறை தீபாவை தங்களுடன் அழைத்து வந்தனர் விமலாவும் ராமநாதனும். பெண்ணிடம் வந்ததும் வராததுமாய் இது பற்றி எப்படி கேட்பது என்று அவர்கள் இருவரும் தான் தயங்கினார்களே தவிர, ராமநாதனின் தாய் தீபாவின் பாட்டி நறுக்கென கேட்டாள். அதென்னது, அகமுடையானை விட்டுட்டு நீ மட்டும் தனியா வந்து நிற்கிறே? அவன் அவனோட வீட்டுக்கு போயிருக்கான். நான் எங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். கிழவி மட்டுமல்ல, விமலாவுமே திடுக்கிட்டாள். மகளை செல்லம் கொடுத்து வளர்த்திருக்கிறாள். ஆனால் தாலி கட்டிய கணவனை அவன் இவன் என்று அழைக்கிறதாவது? ஏண்டி, அமெரிக்காவுக்கு போய் இதுதான் கத்துட்டு வந்தியா? தீபா ஒன்றுமே சொல்லவில்லை. காப்பியை ஆற்றி குடித்தாள். என்னமோ இங்கிருந்து போனது முதல் இந்த 6 மாதங்களாக தூங்காமலேயே இருந்தது போல 4-5 நாட்கள் சாப்பிட்ட நேரம் போக மிச்ச நேரமெல்லாம் மல்லாந்து மாய்ந்து தூங்கினாள். சிநேகிதிகளுக்கெல்லாம் ஃபோன் செய்து அரட்டை அடித்தாள். நடுவில் ஒரு முறை வாசுவின் தாய் ஃபோன் செய்தாள். அவன் மும்பை வேலையை ஒத்துக்கிறதுக்கு முன்னே வீட்டில் சின்னதா சுமங்கலி பூஜை வச்சிருக்கேன். வர்ற வெள்ளிக்கிழமை அவளை நாளைக்கே அனுப்பி வையுங்கோ. இதை விமலா மகளிடம் கூறிய போது அவள் இந்து நாளிதழில் வெளியாகியிருந்த வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றுக்கு மனு எழுதி கொண்டிருந்தாள். விமலா அந்த மனுவை பிடுங்கி சுக்கல் சுக்கலாக கிழித்தெறிந்தாள். உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கே? மாப்பிள்ளை மும்பையிலே வேலை பார்த்துட்டு போக போறார். அந்த அம்மா சுமங்கலி பூஜைக்கு வர முடியுமான்னு கேட்குறா. நீயானா ஃபாரின் கம்பெனிக்கு ரெஸ்யூம் அனுப்பிட்டு இருக்கே. அவரோட சேர்ந்து வாழற எண்ணமே உனக்கு இல்லையா? இல்லை. ஒரு பெரிய கல்லை தூக்கி தலையில் போட்டாற் போல. அறக்க பறக்க எத்தனை சிறப்பாக இந்த திருமணத்தை நடத்தியிருப்பார்கள் அவர்கள். இன்னும் கல்யாணத்துக்காக வாங்கிய கடனே அடையவில்லை.
இவளால் மறுபடியும் வாழப்போகிற எண்ணமே இல்லை என்கிறார்களே. இந்த கஷ்டத்தை யாரிடம் போய் சொல்வது? இழுக்காத குறையாகத்தான் அந்த சுமங்கலி பூஜைக்கு அவளை அழைத்து போனார்கள். எதுவானாலும் பேசி தீர்த்துக்கலாம் தீபா. இனிமே பேச எதுவுமே இல்லைம்மா. அப்படி என்னதான் நடந்தது உங்களுக்குள்ளே? முதல் தடவையாக பெண்ணை புகுந்த வீட்டுக்கு கொண்டு போய் விடுகிற குஷியில் கூடை கூடையாய் பழங்களும் ஸ்வீட்டும் காரமுமாய் அமர்க்களப்படுத்தி விட்டார் ராமநாதன். மாம்பலத்தில் இருந்து மயிலாப்பூருக்கு காரில் போகும்போதுதான் திடீரென நினைத்து கொண்டார் போல கேட்டாள் விமலா. தீபு, கேட்க மறந்துட்டேன். குளிச்சிட்டு இருக்கியா இல்லையா? சாதாரணமாகவே உனக்கு 40 நாள் 50 நாள்னு தள்ளி போகும். இதுவே பிள்ளை வேற வந்ததுன்னா கணக்கு வச்சுக்கிறது கூட கஷ்டம். இப்பொழுது தீபா அம்மாவை பார்த்து சிரித்தாள். கவலையே படாதே, அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. ஏண்டி, எங்களுக்குள்ளே முதலிரவு 3வது இரவுன்னு எதுவும் நடக்கலே. இதை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள் பெற்றவர்கள். 8 மாதம் போல அமெரிக்காவில் தனிக்குடித்தனம் செய்துவிட்டு ஒரு பெண் புதுக்கருக்கு அழியாமல் வந்து நின்றாள். மாப்பிள்ளை உடம்புல ஏதாவது? முதலில் இந்த சந்தேகம்தான் ஏற்பட்டது ராமநாதனுக்கு. ஆனால் ஆளை பார்த்தால் குற்றம் குறை சொல்ல முடியாதவனாய் நன்றாகத்தானே இருக்கிறான். விமலாவுக்கு இந்த விஷயத்தை எப்படி சம்பந்தி அம்மாளிடம் எடுத்துச் சொல்வது என்றே தெரியவில்லை. திருமணத்தன்றே சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏகமாய் ஆட்சேபனை தெரிவித்தவர்களாயிற்றே. ஆனாலும் மெதுவாய் தயங்கி தயங்கி விஷயத்தை ஆரம்பித்தாள் விமலா. இன்னும் 2 பேரும் அசடாவே இருக்காப்புல. அதெல்லாம் ஒண்ணுமில்ல, என் பிள்ளையை கேட்டு பாருங்கோ. கண்ணால ஜலம் விடறான். இப்படி ஒருத்தியை எனக்கு கட்டி வச்சிட்டியேன்னு. குழந்தைங்களுக்கு கல்யாணம் கார்த்திகைன்னு பெரியவங்க எதுக்காக செய்யறோம்? 2 பேரும் சந்தோஷமா சேர்ந்து வாழத்தானே. அதை விட்டுட்டு 2 பேரும் ரூம்மேட்ஸ் மாதிரி இருந்திருக்காங்க. உங்க பொண்ணுக்கு ஆனாலும் நெஞ்செழுத்தம் அதிகம். என் பையன் பாவம், வெகுளி, படிச்சிருக்கானே தவிர குழந்தை மாதிரி. என்னம்மா இப்படி இருக்கான்னு போன்லேயே அவன் அலறப்ப எனக்கு அப்படியே பெத்த வயிறு கொதிக்கும் தெரியுமா? சற்று தள்ளி அமர்ந்திருந்த ராமநாதனின் செவிகளிலும் இந்த வார்த்தைகள் விழத்தான் செய்தது. அவர் சோபாவில் சாய்ந்து அமர்ந்து கனத்த புத்தகத்தில் முகத்தை பதித்திருந்த வாசுவை பார்க்கிறார். அவனோ இது எதுவுமே காதில் விழாதது போல் நிதானமாய் சுயிங்கத்தை மென்று கொண்டு, யாருடனும் எதுவும் பேசக்கூடாது என்பதற்காக இப்படி சுயிங்கத்தை மெல்லுகிறானா? இல்லை, சுயிங்கம் மெல்லும் பழக்கம் இருப்பதால் பேச்சே குறைந்து விட்டதா? ராமநாதன் கவனித்த வரையில் வாசுவின் தாய் நீலா பேச்சுக்கு பேச்சு என் பிள்ளை கண்ணால ஜலம் விடறான் என்றும் குழந்தை அலறப்ப வயித்தை பிசைகிறது என்றும் சொல்வது வினோதமாக இருந்தது. ஆண் பிள்ளை இப்படி பொசுக் பொசுக்கென்று அழுவார்களோ? சாதாரணமாய் பெண்களுக்குத்தான் நினைத்த மாத்திரத்தில் கண்ணீர் வரும் என்று கேள்விப்பட்டிருக்கிறார் அவர். அது கூட அவருக்கு தெரிந்து தீபா அழுததில்லை. இதோ இந்த கணம் வரையில் பொட்டு கண்ணீரை கண்களில் காட்டாமல் அழுத்தமாய்தான் நிற்கிறாள். அவளுக்கும் சேர்த்து வைத்து விமலாதான் அழுதாள். ஏண்டி இப்படி இருக்கே? இங்கே இருந்து போறப்ப அவர் தோளோட இளைஞ்சுண்டு தானே போனே. அங்கே போய் என்ன வந்துடுத்து? அதெல்லாம் இல்லை, ஆம்பிளைக்கு சரியா படிக்க வச்சே பாரு அந்த திமிர். அமெரிக்காவுக்கு போன 3ஆம் மாசமே எங்கேயோ யாரையோ பிடிச்சு ஒர்க் பர்மிட் வாங்கி வேலைக்கு சேர்ந்திருக்கா. தன் கையிலேயும் 4 டாலர்களை பார்த்துட்ட கௌரவம். அகமுடையான் படுக்கைக்கு கூப்பிட்டா உனக்கு வேணுங்கிறப்ப எல்லாம் நான் வர முடியாதுன்னு முகத்தில் அடிச்சாப்புல பதில் சொல்ல வைக்கிறது. என்ன பார்க்கறே? உன் அத்திம்பேரோட சித்தப்பா பேரன் அங்கேதான், இவ இருந்த இடத்துக்கு பக்கத்துல தான் இருக்கான். அவனும் மாப்பிளையும் நகமும் சதையும் போலவாம். ஒரு நாள் மூக்கு முட்டை குடிச்சிட்டு இவன்கிட்ட சொல்லி மாப்பிள்ளை அழுதாராம். இப்படி ராமநாதனின் அக்கா ஒரு நாள் அமெரிக்காவில் நடந்ததை இங்கிருந்தே கண்ணால் பார்த்தாற்போல விஸ்தாரமாய் சொன்னாள். விமலா இதை கேட்டு அதிர்ந்தே போனாள். புருஷன்காரன் கூப்பிட்டு படுக்க வரமாட்டேன்னுட்டாளாமே உன் பொண்ணு.
இந்த ராங்கியும் கர்வமும் எங்கே கொண்டு போய் விடுமோ தெரியலையே. என் 15 வயசுல 10 கட்டம் ஆடுற சுவாரஸ்யத்தில் உங்கள் அப்பா குடிக்க தண்ணி கேட்டப்ப அவசரமாக சொம்புல தண்ணியை மொண்டுட்டு வந்து கையில் கொடுக்காம தரையில் வச்சுட்டு ஓடிட்டேன்னு என்னோட 3 வருஷம் முகம் கொடுத்து பேசாமல் இருந்தார்டா. ஆம்பளைகளுக்கு கோபம் எதுக்கு வரும் எப்போ வரும்னே சொல்ல முடியாதே. நாங்கள் எல்லாம் வாழ்ந்த வாழ்க்கை என்ன? இவ இப்படி திமிர் பிடிச்சி இங்கே வந்து உட்கார்ந்திருக்கிற அழகு என்ன? ராமநாதனின் தாய் சாதாரணமாகவே பேச ஆரம்பித்தால் ஓயமாட்டாள். இப்போதோ கேட்கவே வேண்டாம். சுமங்கலி பூஜைக்கு மகளை கொண்டு போய் விட்ட விமலா மகளின் மனசில் தைக்கும்படியாய் அழுத்தமாய் சொல்லிவிட்டு தான் வந்தாள். இதை பாரு, இனிமே இதுதான் உன் வீடு. மாப்பிள்ளை மனசு கோணாமல் நடந்துக்கோ. இனிமே உனக்குன்னு தனியாக வாழ்க்கை ஏதுமில்லை. கோவிச்சுக்கிட்டு அங்கே வந்து உட்கார்ந்தா நானும் அப்பாவும் தலை நிமிர்ந்து வெளியில் நடமாட முடியாது. ஆமாம், சொல்லிட்டேன். தீபா அப்படியே குறுகி போய் உட்கார்ந்திருந்தாள். சொல்கிறனேன்னு தப்பாக எடுத்துக்காதே. இப்படி ஆரம்பித்த நீலா மருமகளின் மீது நீளமாய் புகார் பட்டியலை வாசித்து கொண்டே போனாள். வேலைக்கு போயிட்டு வந்தா என்ன, தனக்கு மட்டும் சமைச்சு சாப்பிடணுமா? புருஷனுக்கும் சேர்த்து சமைக்கக்கூடாதா? உங்கள் வீட்டில் எல்லாம் அவங்க தனித்தனியாக தான் சமைச்சு சாப்பிடுவீங்களா? பாதி நாளைக்கு என் பையனுக்கு ஹோட்டல்லே தான் சாப்பாடு. அவன் கூட பேசுகிறதே இல்லை. என் மச்சினரும் ஓரகத்தையும் போயிருக்காங்க அங்கே. வாங்கன்னு ஒரு வார்த்தை கூப்பிடலே. அவங்களே சமைச்சு சாப்பிட்டு என் பிள்ளைக்கும் போட்டுட்டு இங்கே வந்து கதையாக சொன்னாங்க. எதுக்குமே புருஷன் வேண்டாம்னா என்னத்துக்கு கல்யாணம் செஞ்சுக்கிட்டாளாம்? அமெரிக்காவில் போய் வேலை பார்க்கவா? அதான் நான் சொல்லிட்டேன் அவன்கிட்ட, பேசாமல் இந்தியாவில் வேலையை தேடிட்டு வந்துடு. குறைஞ்சபட்சம் நாங்கள் உயிரோடு இருக்கிற மட்டுமாவது உன்னை கவனிச்சுக்கிறோம்னு. இதை சொல்லும்போதே நீலா பெரிசாய் அழ அவளை சமாதானப்படுத்திவிட்டு கிளம்புவதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது விமலாவுக்கு. அப்படியும் 4 நாளில் திரும்பி வந்தாள் தீபா. என்னடி, முதல்ல வாசு மும்பைக்கு போகட்டும், அப்புறம் நான் போகிறேன். அதான் ஏன்? இங்கே ஒரு இன்டர்வியூ இருக்கு எனக்கு. அமெரிக்காவில் நான் வேலை செஞ்ச கம்பெனியில் இருந்து என் சிநேகிதி ஒருத்தி ஃபோன் செஞ்சு சொன்னான். அந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டா மறுபடியும் நான் அமெரிக்காவுக்கே போகலாம். விமலா மகளின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தாள். ராமநாதன் பதறி ஓடி வருவதற்குள் தீபாவின் தலைமுடியை கொத்தாக பிடித்து மறுபடியும் இழுத்து ஓர் அறை விட்டாள். விமலா, விடு அவளை. முதல்ல நீங்கள் அந்த அண்டை போங்க. நீங்கள் செல்லம் கொடுத்து கொடுத்துத்தான் அவள் குட்டிச்சுவராய் போயிட்டா. கல்யாணம் நிச்சயம் பண்ணினப்ப மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கான்னு கேட்டமே, அப்போ பெரிசா தலையை ஆட்டி சிரிச்சா இல்லை? அப்புறம் என்ன கேடு வந்துடுத்தாம் இவளுக்கு? எத்தனை நாளைக்குத்தான் தாலி கட்டின பெண்டாட்டியை எதிர்த்தாப்புல வச்சுட்டு பொறுமையாக இருப்பான் ஒரு மனுஷன்? சீன்னு வெறுத்து போயிடாது? அப்படி வெறுத்து போய் உன் சகவாசமே வேண்டாம்னு அந்த பிள்ளையாண்டான் வக்கீல் நோட்டீஸ் அனுப்ப போகிறான். பார்த்துட்டே இருங்க. அது மாதிரி ஏதாவது ஆச்சு, நான் எதையாவது தின்னு செத்துருவேன். அப்புறம் அப்பாவும் பொண்ணுமா என்ன வேணும்னாலும் செஞ்சுக்குங்க. விமலா ஆவேசம் வந்தவள் போல கத்தினாள். தீபா கன்னத்தை உள்ளங்கையால் அழுந்த தேய்த்து கொண்டு நின்றாள். அதற்கு பிறகுதான் ராமநாதன் மகளிடம் கெஞ்சாத குறையாக சொன்னார். உங்களுக்குள்ள என்ன மனஸ்தாபம் வேணும்னாலும் இருக்கட்டும் தீபா. வாசுவுக்கு ஒரு லெட்டரில் எல்லாத்தையும் எழுதி போடு. நடந்தது நடந்து போச்சு. இனிமேலாவது ஒத்துமையாக இருப்போம்னு எழுதி போடு. அடுத்த வாரம் நானே உன்னை கொண்டு போய் மும்பையில் விட்டுட்டு மாப்பிள்ளைக்கிட்ட ஒரு சாரி கேட்டுட்டு வரேன். தேவையில்லை, ரயிலேற்றி விடுங்கோ, நானே போய் சேர்ந்துக்கிறேன். அப்பாடா என்றிருந்தது ராமநாதனுக்கும் விமலாவுக்கும். எதுக்கும் ஒரு லெட்டர் போடு. புருஷன் பெண்டாட்டிக்குள்ள கம்யூனிகேஷன் கேப் இருக்கவே படாது. இப்படி சொன்ன அம்மாவை ஆழமாய் ஒரு பார்வை பார்த்துவிட்டு எழுதத் தொடங்கினாள் தீபா. முதலில் வாசுவுக்கு என்று எழுதினாள். விமலா அன்புள்ள என்று போடச் சொன்னாள். அப்புறம் வாசுன்னு போடாதே, அன்பான கணவருக்குன்னு எழுது என்று மகளுக்கு சொல்லிக் கொடுத்தாள். தீபா தனியறைக்கு போய் கம்ப்யூட்டரின் எதிரில் உட்கார்ந்தாள். வாசுவின் இமெயில் விலாசத்துக்கு கடிதத்தை தட்டிவிட்டாள்.
எனக்கு மும்பைக்கு டிக்கெட் வாங்கிருங்கோ. யாரும் என் கூட வரவேண்டாம். அமெரிக்காவில் இருந்தவளுக்கு மும்பை போறது ஒன்றும் கஷ்டமான காரியமில்லை என்றாள். ஆனால் அவளை ரயிலேற்றி கூடை கூடையாய் உபதேசங்களையும் வாரி வழங்கிவிட்டு வீட்டுக்கு வந்த விமலா மகளை கை நீட்டி அடித்து விட்டதற்காக ஒரு பாட்டம் அழுதாள். வாசுவுக்கு இவ புறப்பட்டு வர்றதை தெரிவிச்சிட்டீங்களா? ஃபோன் பண்ணிட்டேன். ராமநாதன் துக்கம் தொண்டையை அடைக்க மகள் இருந்த அறையை நோட்டமிட்டார். ஆங்காங்கே புத்தகங்கள், தலையில் போடும் கிளிப், ஹேர்பின், தரையில் உருண்டு கிடக்கும் லிப்ஸ்டிக், மேஜை மீது அதென்ன கம்ப்யூட்டர் பக்கத்தில் ஒட்டப்பட்ட ஓர் உரை, உரையின் மீது வாசுவுக்கு எழுதப்பட்ட கடிதத்தின் பிரிண்ட் அவுட், அம்மா அப்பாவுக்கு என்று தீபாவின் சாய்ந்த கையெழுத்தில். விரல் நடுங்க பிரித்தார் அவர். எழுத்துக்கள் முத்து முத்தாக இருந்தாலும் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நெருஞ்சி முள்ளாய். படிக்க படிக்க ராமநாதனின் உதடுகள் துடித்தன. விமலாவோ அழுதே விட்டாள். மனசில் இத்தனை பாரத்தை வைத்துக்கொண்டு இந்த பெண்ணால் எப்படி அமைதியாய் வளைய வர முடிந்தது? மொட்டையாக வாசுவுக்கு என்று கடிதத்தை ஆரம்பித்திருந்தாள் தீபா. வாசுவுக்கு, அன்புள்ளவருக்கு என்று அம்மா எழுதச் சொல்லி கட்டாயப்படுத்தினாள். நம் இருவரிடையே இல்லாத ஒன்றை சம்பிரதாயத்துக்காகவாவது எதற்காக எழுத வேண்டும்? வாசு என்று கணவன் பெயரை தலையில் அடித்தாற்போல எழுதக்கூடாதாம். இது அம்மாவின் இரண்டாவது கட்டளை. அமெரிக்காவில் இருந்தபோது நீ என்னை துடைப்பக்கட்டை என்றும் யா என்றும் கூப்பிட்டது எல்லாம் என் அம்மாவுக்கு தெரியாது. பாவம், தெரிந்தால் துடித்து போய்விடுவாள். ஏதோ உன்னை நான் வாசு என்று பெயர் சொல்லி அழைப்பதே உனக்கு நான் அளிக்கும் பெரிய மரியாதை. அது சரி, அமெரிக்காவிலிருந்து நீ இந்தியா திரும்பியதற்கான காரணத்தையாவது நான் என் பெற்றோரிடம் சொல்லலாம் என்றிருந்தேன். ஆனால் உன் அம்மா அழுது ஆகத்தியம் செய்து என் அம்மாவை பயமுறுத்தி விட்டாள். உன் அம்மாவுக்கு நீ ஒரே பிள்ளை. காலையில் எழுந்ததும் பல் துலக்கி எத்தனை முறை வாயில் கொப்பளிக்க வேண்டும் என்பதிலிருந்து பெண்டாட்டியை எப்பொழுது தொட வேண்டும் என்பது வரையில் அம்மா சொல்படி நீ நட. நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதேபோல் நானும் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது என்ன நியாயம்? புத்தம்புது பெண்ணாக உன்னுடன் நான் அமெரிக்க மண்ணை மிதித்த தினத்திலிருந்து சரியாய் 53 நாட்கள் நான் அனுபவித்த வேதனை, அவமானம் அத்தனையையும் மறந்து எப்படி உன்னுடன் படுக்கையை பகிர்ந்து கொள்ள முடியும் சொல்லு? இப்படி நீண்டு கொண்டே போன தீபாவின் கடிதம் அவளது 8 மாத அயல்நாட்டு வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுவதாக. எத்தனையோ எதிர்பார்ப்புகளும் கற்பனையுமாக போன தீபாவுக்கு வாசுவின் நடவடிக்கை அதிர்ச்சியை ஊட்டுவதாய். அன்பாய் ஆசையாய் ஒரு பேச்சில்லை. பக்கத்தில் படுப்பான். ஒரு புது கணவனுக்கே உரிய ஆவல் ஏதுமின்றி டிவியில் நீலப்படத்தை பார்த்து கொண்டிருப்பான். அவளாக வெட்கத்தை உதறி அவனது தோளில் முகம் புதைத்தாலும் மெல்ல ஒதுக்குவான். ஏன், என்னை பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு, ஆனா இது இப்ப வேண்டாம், அப்புறம். எப்புறம்? அம்மா போன் பண்ணி சொல்லுவா, அதுக்கு அப்புறம். முதலில் திக்கென்றிருந்தது தீபாவுக்கு. இதற்கெல்லாம் கூடவா அம்மா கிட்ட கேட்கணும்? ஒருவேளை நல்ல நாள் நேரம்னு ஏதாவது பார்த்து வச்சிருப்பாளோ? திருமணத்தன்றே முதலிரவுக்கு ஏற்பாடு செய்த அப்பாவை திட்டிய அதே தீபாதான் இப்பொழுது இந்த அசந்தர்ப்பமான சூழ்நிலையைக் கண்டு பயப்படத் தொடங்கினாள். ஒருமுறை மகனுடன் தொலைபேசியில் பேசிய நீலா மருமகளையும் கூப்பிட்டு விசாரித்தாள். குளிச்சிட்ருக்கியா? கடைசியா எப்போ குளிச்சே? ஏன், தினமும் குளிச்சிட்டு தானே இருக்கேன். இதோ இப்போ கூட சித்த முந்தி. இந்த ஊசி போன ஜோக்கெல்லாம் என்கிட்ட வேண்டாம். கடைசியா எப்போ பீரியட்ஸ் ஆனே? சொல்லேன், என்ன யோசனை? யோசிச்சு தானே சொல்லணும். கல்யாணத்துக்கு ஒரு வாரம் முந்தி. கல்யாணம் முடிஞ்சு 40 நாள் ஆறது. இன்னுமா அடுத்த பீரியட்ஸ் வரலே? தீபா சற்று தயங்கினாள். பார்க்க போனால் இது மிக சாதாரணமான விஷயம்தான். திருமணம் நிச்சயித்த உடனேயே வாசு அமெரிக்காவிலிருந்து அவளுடன் பேசிய போதே பேச்சு வாக்கில் குறிப்பிட்டிருந்தாள். எனக்கு கொஞ்சம் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு, மருந்து சாப்பிடுறேன். ரெகுலராக இத்தனை நாளைக்கு ஒரு தடவைன்னு பீரியட்ஸ் ஆகிறதில்லே. 40 நாள் 50 நாள் தள்ளி போகும். அவ்வளவு நாள்தான், அதுக்கு மேலே போகாது. அதெல்லாம் கணக்கு போட்டுத்தான் உத்தேசமாக
மார்ச் 11ஆம் தேதி முகூர்த்தம் வச்சுக்கலாம்னு அம்மா சொன்னா. ஓ, தட்ஸ் நாட் அ பிக் ப்ராப்ளம். டாக்டர் கிட்ட காட்டி ஒழுங்கா மருந்து சாப்பிடு. இதை தீபா விமலாவிடம் சொன்னபோது அவள் அகமகிழ்ந்து போனாள். பாரு, இந்த காலத்து பசங்க எல்லாத்தையுமே ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறாங்க. அன்றைக்கு இது ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை என்றவன்தான் இப்பொழுது அதையே ஒரு மகத்தான குற்றமாக்கி அவளை தன் அம்மாவின் நீதிமன்றத்தில் நிறுத்தி வைத்தான். இப்படித்தான் ஒவ்வொரு தடவையும்னு என்கிட்ட ஏன் முன்னாடியே சொல்லலே? சொன்னேனே உங்க பிள்ளைகிட்ட, அவர் கூட நோ ப்ராப்ளம்னு சொன்னாரே. அவனுக்கு என்னடி தெரியும்? இதெல்லாம் பொம்மநாட்டி சமாச்சாரம். நீ என்ன பண்ணுறே? முதல்ல அவன் கூட போய் ஒரு நல்ல லேடி டாக்டராக பார்க்குறே. மற்ற விஷயங்கள் எல்லாம் நான் அவன்கிட்ட சொல்லிக்கிறேன். போனை கொடு. அவள் மௌனமாய் ரிசீவரை வாசுவிடம் நீட்டினாள். அம்மாவும் பிள்ளையும் பேசினார்கள். அப்படி பேசினார்கள். அங்கிருந்து என்ன கட்டளையோ. இங்கே இவன் எல்லாவற்றுக்கும் சரிம்மா, ஆகட்டும் என்றே சொல்லிக் கொண்டிருந்தான். அப்போது கூட தீபா நினைக்கவில்லை தன்னை எதற்காக டாக்டரிடம் வாசு அழைத்து போகிறான் என்று. ஒருவேளை இதே தைராய்டு பிரச்சனைக்கு அமெரிக்க டாக்டர்கள் இன்னும் சிறப்பாக வைத்தியம் செய்வார்களாயிருக்கும் என்றே நம்பினான். டாக்டரிடம் போன பிறகுதான் இடி விழுந்தாற்போல அந்த சம்பவம். படு. அமெரிக்க பெண் டாக்டர் இவளை ஆங்கிலத்தில் கட்டளையிட இவளும் பரிசோதனைக்காக படுக்க டாக்டர் சர்வசாதாரணமாய் கைகளில் உறையை மாட்டிக்கொண்டு பிறப்புறுப்பை பரிசோதிக்க அலறிவிட்டாள் தீபா. ஐயையோ, என்னது இது? தெரியாது? வெர்ஜினிட்டி டெஸ்ட். நீ கன்னித்தன்மையா இருக்கியா இல்லையாங்கிறதை உன் ஹஸ்பண்ட் தெரிஞ்சுக்கணும்னு தான் உன்னை இங்கே. குன்றி போய்விட்டாள் தீபா. கூசி குறுகி போய்விட்டாள். இப்படியொரு எண்ணம் வாசுவுக்கு இருக்கும் என்கிற கற்பனை கூட இல்லாததால் பிரமை பிடித்தாற்போல 4-5 நாட்களுக்கு உட்கார்ந்து விட்டாள். இந்த பரிசோதனையின் விளைவோ இல்லை வழக்கப்படி நாள் கழித்து வரவேண்டிய 3 நாள் வைபவம் வந்ததோ தெரியவில்லை. டாக்டரின் ரிசல்ட்டில் அவளது கன்னித்தன்மை நிரூபிக்கப்பட அவன் உடனே அம்மாவை அழைத்து சொல்ல, இது நடந்த ஒரு வாரத்தில் அவன் அவளை வார விடுமுறைக்காக நயாகராவுக்கு அழைத்து செல்ல, நம்ம ஹனிமூன் ட்ரிப் இது தீபா. அதை நீ மட்டும் தீர்மானிச்சா எப்படி? நானும் இல்லே சொல்லணும். வாசு ஒரு கணம் அதிர்ந்தான். சிறிது நேரம் அவள் விளையாடுகிறாளோ என்று மழுங்கலாய் அவளை பார்த்து சிரித்தான். சரி, இப்ப கேட்குறேன், இந்த ஹோட்டல்லையே நம்ம ஹனிமூனை வச்சுக்கலாமா? உங்க அம்மா பர்மிஷன் கொடுத்துட்டாளா? என்ன நீ? பாவம், ஏதோ கவலையில் அவ சொன்னதையெல்லாம் சீரியஸாக எடுத்துட்டு. கல்யாணம் முடிஞ்ச உடனேயே எங்கள் அம்மா சொன்னது தான். நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு தரமாவது அவள் வெளியில் உட்காரணும்டா, அதுக்கப்புறத்தான் சாந்தி கல்யாணம்னு. நாம் இந்தியாவில் இருக்கிறப்பவே இது முடிஞ்சிருந்தா அம்மாவும் நம்ம ஃபஸ்ட் நைட்டை ஆசையாக கொண்டாடறாத்தான் இருந்தா. தள்ளி போனதாலே பிரச்சனை. அப்படியே கன்சீவ் ஆகியிருந்தா அது வேற. ஏகப்பட்ட சந்தேகம். மன உளைச்சல் தானே. இதையெல்லாம் ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கணும். தீபா அவனை தீர்க்கமாய் பார்த்துவிட்டு அழுத்தமாய் சொன்னாள். சாரி, என்னோட வெர்ஜினிட்டி மட்டும்தான் நிரூபிக்கப்பட்டிருக்கு. உன்னோட உடம்பும் மனசும் சுத்தமாக தான் இருக்குங்கிறதுக்கு எந்த டாக்டர் கிட்ட போய் சர்டிஃபிகேட் வாங்கலாமோ சொல்லு. அப்புறம் இதை கொண்டாடுவோம். எனக்கு அவசரமே இல்லை. இதுதான் நடந்திருக்கிறது. 8 மாத காலமாய் தீபா தனக்கென ஒரு வேலை பார்த்து கொண்டு வாசுவுடன் ஒரே பிளாட்டில் தங்கியிருந்தாலே தவிர வேறு எதுவுமே நடக்கவில்லை. அவன் இது பற்றி தன் அம்மாவுக்கு போன் செய்து அழுவதும், அவள் தீபாவை கூப்பிட்டு போனிலேயே கெஞ்சுவதும் திட்டுவதும், கடிதத்தின் ஒவ்வொரு வரியிலும் மகளின் தன்மான போராட்டம். ராமநாதன் உடனேயே மும்பைக்கு ஃபோன் போட்டு தீபா வந்து சேர்ந்து விட்டாளா என்று விசாரிக்கிறார். வரலையே, நீங்கள் எத்தனை மணிக்கு யார் கூட அனுப்பினீங்க? எனக்கு அவள் அனுப்பின மெயில் தான் கிடைச்சது. இப்படி பண்ணிட்டியேடா பாவி. இப்போ என் பொண்ணு எங்கே? என்னை கேட்டா ஒன்றுமில்லாத விஷயத்துக்கெல்லாம் கலாட்டா பண்ணி. அவன் பேசி முடிக்கவில்லை. விமலா ரிசீவரை பிடுங்கி அதனிடத்தில் வைத்தாள்.
தீபாவின் கடித நகலில் இருந்த அவளது இமெயில் விலாசத்தை கணவனுக்கு சுட்டிக்காட்டினாள். எங்கே இருந்தா என்ன, எப்படியும் தன்னோட மெயில் பாக்ஸுகளை திறந்து பாப்பா. தீபிகா ராமநாத் hotline.com. உடனே விஷயத்தை தெரியப்படுத்துங்க. எனக்கு இப்பவே என் குழந்தையை பார்க்கணும். ராமநாதனின் விரல்கள் கம்ப்யூட்டரில் எழுத்துக்களை வேகமாய் கோர்த்தது. திரும்பி வா தீபா, அம்மாவும் நானும் இங்கே உனக்காக. அன்பர்களே, இதே போல வேறு பல கதைகளை கேட்க கதை கேட்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க. மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நம்முடன் இணைந்திருங்கள். கதை கேட்கலாம்.